பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இன்றைக்கும் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டார். ஏனையா தேவனுடைய குமாரன் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? உலகத்தை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஏன் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? சாசனவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ஆதாம் ஏவாளையும் பாவம் செய்தவன், பாவம் செய்ய வைத்தவன். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் பாவம் செய்ய வைத்து மீறுதலுக்குட்படுத்தி நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் செய்த மீறுதல், நீங்களும் நானும் செய்த பாவம், நீங்களும் நானும் செய்த அக்கிரமம், அநியாயம், அதற்கு ஒரே ஒரு தீர்வு, இயேசு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும், அவர் காயப்பட வேண்டும். நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக, சிந்தனையில செய்த பாவத்துக்காக அவர் தலைமையிலே முள்முடி சூட்டினார்கள். பாவம் அந்த கண்களினாலே பாவத்தை பார்த்ததற்காக அந்த கண்களின் வழியாய் அந்த முள்முடி இறங்கி வந்து இரத்தம் சொட்டினது. இந்த 2 கரங்களும் தகாத விதமாய் பாவங்களை செய்ததினாலே 2 கைகளையும் அவருடைய கைகள் ஆணிகள் கடாவப்பட்டது. பாவத்துக்கு இந்த 2 கால்களும் விரைந்து ஓடினதினாலே இந்த கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டது. இப்படி நம்முடைய சரீரம் முழுவதும் செய்த பாவத்திற்காக அவருடைய சரீரத்தில் காயமில்லாத இடமே இல்லை, அந்த கோரம் அடைந்தார். நம்முடைய மீறுதலுக்காக இயேசு காயப்பட்டார். இந்த காலவில் அருமை தெய்வ பிள்ளையே, உங்களுடைய மீறுதலுக்காகும், என்னுடைய மீறுதலுக்காகும், உங்களுடைய பாவங்களுக்காகும், என்னுடைய பாவங்களுக்காகும் கிறிஸ்துவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காயப்பட்டார். இயேசுவே, என் கஷ்டங்கள், என் துன்பங்கள், என் வேதனைகள் மாறுவதற்கு நீ ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார், உங்களுடைய வேதனைகளை மாற்றுவார், உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுவார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த காலைவேளை நீ என்னோடு, எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.